வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 கொஸ்டினாக வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த 50 கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாக க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷனோட இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரட்டை கிளவி போல் டேஸ் அதாவது டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதோட கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓமை கூறும் பொருள் யாதன கண்டறிக. அப்போ இங்கே என்ன வரும்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாருங்கள், பிரிந்தால் பொருள் இல்லைங்கிறது தான் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த கூற்று கூறுற ஓமை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. வளமையா, வறுமையா, வெற்றுமையா, வேற்றுமையா, ஒற்றுமையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இரட்டை கிளவி போல் இணைந்தே, அப்போ இணைந்தேங்கிறது எதுக்கு வரும்? இணைந்தேங்கிறது எதுக்கு வரும்? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிச்சலாம், கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு என்ன ஓமைன்னு. இணைந்தேங்கிறது ஒற்றுமைக்கு வரும். அப்போ இங்கே ஒற்றுமைங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் டில யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஆன்சர் டி தான் ஆன்சர். பொருந்தா இணையை கண்டறிக. இங்க பொருந்தா இணை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருக்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வந்து தெளிவு, சரிதான். அதாவது வெளிப்படைத்தன்மை. நம்ம இதை தான் அதிகமாக பார்த்துருப்போம், தெளிவுங்கிறது கம்மியாக தான் பார்த்துருப்போம். வெளிப்படைத்தன்மை. ஓகே. நகமும் சதையும் போல நட்பு. நகமும் சதையும் இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, சதைக்கு வந்து ஒரு பாதுகாப்பா எது இருக்கும் அப்படின்னா நகம் இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோட நட்பு அப்படிங்கிற மாதிரி இங்க ஊமையா மென்ஷன் பண்றாங்க. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை, சரிதான். மலைமுகம் காணா பயிர் போல, இது உவகை கிடையாது. உவகைனா மகிழ்ச்சியில வரும். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா ஏக்கம். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா ஏக்கம். அப்போ இதுதான் சரியான விடை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து இங்கேயும் ஊமைதான் கொடுத்துருக்காங்க. ஊமை கண்ட கனவு போல, உடுக்கை இழந்தவன் கை போல, வரையா மரபின் மாறி போல, ஒருமையுள் ஆமை போல. இதை வந்து பொறுத்துக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா ஆன்சர் சூஸ் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓமை கண்ட கனவு போல, ஊமை கண்ட கனவு போல. அப்போ ஊமை கனவு கண்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க முடியாது. இப்படி வந்து எனக்கு கனவு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தவிப்பு. அதுக்கான ஊமை வந்து என்ன? தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல, உடுக்கை இழந்த கை போல அங்கன் இடுக்கம் களைவுதான் நட்பு. அப்போ இந்த திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணா கூட நமக்கு ஊமை கிடைச்சிடும். அப்போ நட்புங்கிறதான் இதோட ஊமை. வரையா மரபின் மாறி போல. இப்போ இது மாறிங்கிறது யாருக்கு வரும்? அதாவது 7 கடையலுவலர்கள் ஒருத்தர். அப்போ வந்து அவர் எதுக்கு ஓமையா வருவாரு? மோஸ்ட்லி கொடைக்கு தான் ஓமையா வருவாரு. அவங்க மாரியோட மாறினா என்ன பொருள் வரும்? மாறினா அதாவது இங்க பாருங்க, வரையா மரபின் மாறி போல. மாறிங்கிறது வந்து மலை. அப்போ வந்து மலை வந்து அளவு கடந்து நமக்கு வந்து பயன் தரும். அப்ப அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கொடையை குறிக்கும், சரிங்களா. ஒருமையில் ஆமை போல. ஒருமையில் ஆமை போலனா என்ன வரும்? அடக்கத்துக்கு ஓமையா வரும். ஒருமையில் ஆமை போல. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா. அறிவினாவா, ஐய வினாவா, கொடை வினாவா, ஏவல் வினாவான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு எது ஆன்சரா வரும்னு பாருங்க. இங்க யாரு கேட்கிறாங்க? ஆசிரியர் தான் கேட்கிறாங்க. அப்போ ஆசிரியருக்கு வினா தெரிஞ்சிருக்கும், வினாவுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். அப்ப இது என்ன வினானா அறிவினாவா வரும், சரிங்களா. இது என்ன வினா வரும்? அறிவினா வரும். அதுவே அரிய வினானா என்ன வரும்? அரிய வினானா ஆசிரியரிடம் மாணவர் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்டா அது வந்து அரியா வினாவுக்கு வரும். அதுக்கு என்ன வரும்? அரியா வினாவுக்கு வரும், சரிங்களா. இதுவே ஐய வினா அப்படின்னா அங்கு கிடப்பது பாம்போ கயிறோ, அங்கு கிடப்பது பாம்போ கயிறோ, இந்த மாதிரி கேட்கறது வந்து ஐய வினா, சரிங்களா. ஏவல் வினா நீ கடைக்கு செல்கிறாய் அப்படின்னா அது ஏவல் வினா. கொடை வினா. கொடை வினா அப்படின்னா வந்து என்னிடம் 2 பாரதிதாசன் புத்தகங்கள் 2 உள்ளது, உனக்கு ஒரு படி தேவையான்னு கேட்டது வந்து கொடை வினா. ஏன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, உனக்கு நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கறது. அப்போ வந்து இது என்ன கொடை வினா வரும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பாரதியார் சிந்துக்கு தந்தை அழைக்கப்படுகிறான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு கொஸ்டின்னா வந்து எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்ல ஆப்ஷன்ல எது ஆன்சரா வரும்னு பாருங்க. இங்க வந்து என்ன முக்கியமான வேர்டு? சிந்துக்கு தந்தை. அப்போ சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யாருங்கிறதா இங்க கொஸ்டின் மார்க். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துள்ளது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கு வினாவை கண்டுபிடிக்கணும்.
இதை அவன் கண்டுபிடிச்சிருங்க. ஆன்சர் நான் சொல்றேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த 1 மார்க்குங்கிறது, இந்த 1 மார்க்குங்கிறது வந்து நமக்கு போனஸ் மாதிரி தான். இதுல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தலாமா? இங்க பாருங்க, இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது. தவறு. இயங்க நீரின்றி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே தப்பாயிருச்சு. இவ்வுலக நீரின்றி மக்களால் இயங்க முடியாது. அப்ப இதுவும் தப்பு தான். கடைசி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பார்த்தலாமா? நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. அப்ப இதுதான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. படி. படினா எதை குறிக்கும்? படிங்கிறது வேர் சொல்ல குறிப்பிடுறது. அது கட்டளை சொல்லா இருக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அங்க என்ன வரும், ஒரு பெயர் வந்து வினையாளனையும். சரிங்களா? அப்போ வந்து இங்க எது வரும்னு பார்க்கலாமா? படித்த. படித்த அது ஸ்டேட்மெண்ட் முடிச்சு பாருங்க. படித்த பையன். நிறைய இடத்துக்கு பையனே போடுறேன். இங்க வந்து படித்த பையன் வந்துச்சுன்னா அப்ப என்ன வரும், இது பெயரச்சம் வரும். படித்து முடித்தான். படித்து முடித்தான். அப்போ இங்க ஒரு வினையச்சம், ஒரு வினை முற்ற கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்னது, வினையச்சம். அப்போ இங்க வந்து என்ன இருக்கு, ஆப்ஷன் சில படித்தவர். படித்தவர் கபிலன். அப்ப இங்க என்ன வந்திருக்கு, ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் என்னது, வினையாளனை பெயர். அப்ப ஆப்ஷன் ஆன்சர் சி தான். படித்ததுங்கிறது வராது. அகரவரிசைப்படுத்துக. கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுல ஏதோ ஆன்சர் வரும் பாருங்க. இங்க வந்து எல்லாமே வந்து என்னன்னா உயிர்மை எழுத்துக்களா வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேயே உயிர்மை எழுத்துக்கள் வந்திருக்கா. இங்க கா இருக்கு, இங்க கா இருக்கு, இங்க கா இருக்கு, இங்க தோ இருக்கு, இங்க மூ இருக்கு. ஓகே. அப்போ வந்து இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல முதல் எழுத்தா என்ன வரும், கா வரும். கால நெடில் வருமா குறில் வருமா? குறில் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க நெடில் இருக்கு, இங்கே நெடில் இருக்கு, இங்கதான் குறில் இருக்கு, இங்க நெடில் இருக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. கடவுச்சொல், காசோலை, காணொலி, அதுக்கப்புறம் தொலைநகல், முன்பதிவு. இங்க காவும் சேமா தான் சார் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வார்த்தை பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் வருமா, நோ ஃபர்ஸ்ட் வருமானா சோதான ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. அகர வரிசைப்படுத்தணுமா? அப்பா இதுல என்ன வரிசை தேவைப்படும் அப்படின்னா கா கா, கி கி, கு கு, இந்த வரிசையை கம்ப்ளீட் பண்ணுமா? அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, காக்கா கி கி. அப்போ கீ தான் வந்திருக்கு. கீங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. கி கிழக்கு, கௌதாரி, கூந்தல். அப்போ ஒரே ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போச்சு. இதுல வந்து அகரவரிசை கண்டுபிடிச்சாச்சு. கிழக்கு, அதுக்கப்புறம் காக்கா கி கூ. அப்போ கூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் கோகோ கவ். இங்க வந்து லாஸ்டா கவுல வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர். வேர்ச்சொல் எப்பயுமே என்ன சொல்லா இருக்கும்னு சொல்லியாச்சு. வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு வேத வாக்கு மாதிரி. கண்டிப்பா இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்க எது கட்டளை சொல்லா இருக்கு பாருங்க, தருகு, தா. இந்த இடத்துல தாங்கிறதா கட்டளை சொல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. வனப்பு, பொருள் கண்டறிக. இது நிறைய கொஸ்டின்ல பார்த்தாச்சு. வனப்புங்கிற சொல் வந்து எக்கச்சக்கமான டைம் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருப்போம். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. அப்ப இந்த இடத்துல எல்லாம் வனப்புங்கிறத அப்ப என்ன குறிப்பிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். வனப்புனா எதை குறிப்பிடும்? வனப்புனா அழகு குறிப்பிடும். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசைனா என்ன? அதுல வந்து இரு சொற்கள் என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இருந்து எதுன்னு பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இசைனா புகழும் வரும், இசைனா இசையும் வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இதுல எது சொற்றொடர் வந்து சரியான முறைப்படி அமைந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். இங்க ஏறினான் அப்படிங்கிறது வந்து எந்த ஏறினான் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க ஏரிங்கிறது எது வரும், இந்த ஏரி எது வரும், இந்த ஏரி வரும். சரிங்களா? அப்போ இங்க வந்து ஏரி இருக்கா, இந்த ஏரி எங்க மாறி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ என்ன வந்திருக்கு, இங்க ரகர வேறுபாடு இருக்கு. இந்த ஏரினா என்ன வரும், இந்த ஏரினா என்ன வரும்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சா. இந்த ஏரினா நீர்நிலையை குறிப்பிடும். இந்த ஏரிங்கிறது வந்து மேலே ஏறி சென்றான். அப்போ இங்க எது ஆன்சர் வரும்னு பாருங்க.
ஏரி, ஏரிங்கிறது நீர்நிலை. அப்போ வந்து ஏரி சரியா இருக்கு. ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். அப்போ மேலே ஏறி சென்றானா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமனிட்டி, ஹியூமனிட்டினா என்ன வரும்? மெர்சினா என்ன வரும்? டிரான்ஸ்பிளேஷனா என்ன? லாரினா என்ன? இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹியூமனிட்டி, ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம். மெர்சி அப்படின்னா கருணை. டிரான்ஸ்பிளேஷனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அப்படின்னா சரக்குந்து. 66வது கொஸ்டின், நிறுத்தல் குறி அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். அப்போ இதுக்கு எது ஆன்சர் ஆகும்? நிறுத்தல் குறி கரெக்டா அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாமா? ஆன்சர் வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். மாணவர்கள் ஆம், ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இங்க துன்பத்தாங்கிறது சரியா இருக்கா? அப்ப அதுதான் வந்து பிழை. அப்ப அந்த பிழையை சரி பண்ணுங்க. துன்பம் பொறுத்துக் கொள்பவனாவா, இல்ல துன்பத்தை பொறுத்துக் கொள்பவனா, இல்ல துன்பம் உடையவனை பொறுத்துக் கொள்பவனாவா? ஆன்சர் பார்க்கும் போதே தெரியும். துன்பத்தை பொறுத்துக் கொள்பவனே வெற்றி பெறுவான். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த, உதித்தக்கு எதிர்ச்சொல் என்ன? உதித்த எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மறைந்த. உதித்தனா மறைந்தது. சூரியன் உதித்தது, சூரியன் மறைந்தது. அப்படி கூட நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கணும். பொருந்தா பெயரை கண்டறிக. இங்க வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. பொருந்தா பெயர். ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார், நீலாம்பிகை. இந்த ஔவையார் இருக்காங்களா, இந்த ஔவையார் வந்து சங்ககால ஔவையார் இருக்காங்க சரிங்களா? அப்போ வந்து இதுவும் சங்ககாலம். இங்க பாருங்க, காவற்பெண்ணுங்கிறது சங்ககாலம், நப்பசலையாங்கிறது சங்ககாலம். இவங்க மட்டும் தான் பிற்காலத்துல இருக்கிற பெண்பால் புலவர். பிற்கால பெண்பால் புலவர். அப்ப இவங்க தான் வந்து பொருந்தாதவங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நீலாம்பிகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. மார்பு, அமிழ்து, நெஞ்சு, இயல்பு. இதுல வந்து என்ன வந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாதான் இதுக்கு பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, து, சு, து, பு. இதெல்லாம் என்னது? கு, சு, டு, து, பு, ரு. இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க? குற்றியலுகரங்கள் சொல்லுவாங்க. இந்த குற்றியலுகரத்துல இதுல என்ன ஏதோ ஒரு வகை மட்டும் மாறி இருக்கு. அந்த ஒரு சொல்ல மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு? ரா இருக்கு. இங்க என்ன இருக்கு? லா இருக்கு. இங்க என்ன இருக்கு? லா. அப்போ எரள வளலங்கிறது என்னது? கசட தவிர வல்லினம், எரள வளல மெல்லினம், ஞயனமான இடையினம். அப்போ இங்க ஞானம் வந்திருக்கு. அப்போ இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். இங்க மத்த மூணுமே என்ன இருக்குன்னு பாருங்க. மத்த மூணுமே என்ன இருக்கு? கசட தவிர வல்லினம், ஞயனமான மெல்லினம், எரள வளல இடையினமா. அப்போ வந்து இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா இடையினத்துக்கு வருமா? அப்போ ஆன்சர் வந்து இது வந்து என்னன்னா நயனம்னா மெல்லினம். அப்போ வந்து இது மட்டும் தான் மின்தொடர் குற்றியலுகரம். மற்றதெல்லாம் வந்து என்ன குற்றியலுகரம் அப்படின்னா எரள வளல, கசடதபுர வல்லினம், எரள வள இடையினம், ஞயனம்னா மெல்லினம். அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்ன தொடர் குற்றியலுகரம்? இடைத்தொடர் குற்றியலுகரம். நான் சொல்றதுலாம் நீங்க வந்து ஆப்ஷன்ல எழுதியும் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தார் அப்படின்னா என்ன? தமர்னா என்ன? முனிவுனா என்ன? கவரினா என்ன? அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். தார் அப்படின்னா மாலை. தார்னா என்ன? மாலை. தமர் அப்படின்னா என்ன? தமர்னா பகைவர் வருமா? பாத்துங்க. முனிவுனா என்ன? சீனம். கரெக்ட். கவரினா சாமரை கரெக்ட். இப்போ வந்து இங்க பாருங்க, தாமரை, தமர். தமர் அப்படின்னா என்ன அப்படின்னா உறவினர்னு வரும். தமர்னா உறவினர். அப்போ தமரோட எதிர்ச்சொல்லை எடுத்துள்ளதுன்னு கேட்டிருந்தாதான் என்ன பண்ணிருப்போம்? தமிரோட எதிர்ச்சொல்லை எடுத்துள்ளதுனால பகைவர் வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா உறவினர்னு வந்திருக்கு, பதிலாக பகைவர் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனி இடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். இழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன
பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. அப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விளையாட்டா, ஆடலா, விழாவா, பாடலான்னு கேட்டா விழாதான். விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது அப்படின்னா பண்பாட்டின் வெளிப்பாடாக உள்ளது. இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையதுன்னா இந்திர விழா என்ன நகரோடு தொடர்புடையது? புகார் நகரோடு தொடர்புடையது. இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது அப்படின்னா தெருக்களில் என்ன பரப்பப்பட்டிருக்கும்? புது மணல் பரப்பப்பட்டிருக்கும். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன அப்படின்னா 28 நாட்கள். அதாவது நாளேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சிலப்பதிகாரத்துல அந்த பாடல் இருக்கும். நாளேல் நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நாளேல்னா 28. சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகச்சுனைனா என்ன, மத வேலங்கள்னா என்ன, முரளம்னா என்ன, பலவைனா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இந்த பொறுத்திடலாம். கனக சுனைனா என்ன வரும்? கனக சுனைனா பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 4, 3, 1, 2. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒன்றிடம், 1 + இடம். இதை வந்து சேர்த்து எழுதும் போது என்ன சரியான எண்ணடையா வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன வரும்? ஓரிடம் மாறும். என்ன வரும்? ஓரிடம் மாறும். 29 என்ன பாருங்க. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இங்க ஒரு எங்க வரும், ஓர் எங்க வரும்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துருமா? ஓருங்கிறது இங்க வரும், ஒருங்கிறது இங்க வரும். ஓருங்கிறது உயிரெழுத்து வந்தாதான் வரும், இங்க உயிர்மை வந்தா வரும். அப்ப இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க. இங்க வந்து எல்லா பக்கமும் என்ன இருக்கு? பகல் இருக்குது. பகல்ங்கிறதுல பாங்கிறது என்னது? உயிர்மை. உயிர்மை வந்தா நமக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு தான் வந்திருக்கணும். அப்போ இதுல எது ஆன்சரா வரும்? ஒரு பகல். கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. கலவை சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாளா? அழைப்பு மணி ஒலி கேட்டு கயல் கதவை திறந்தாளா? அப்போ வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாளா? இதுதான் ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நுனியில் சுருங்கிய காய் எது? நுனியில் சுருங்கிய காய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு எது ஆன்சர் வரும்? இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா 10th ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும். இப்போ வந்து நியூ புக்ல எல்லாமே மாத்திருக்காங்க. ஆனா இப்போ ஓல்டு புக்ல தான் நீங்க எல்லாமே படிக்கணும். அது வந்து யார் எழுதுனாலும் தேவனைய பாவன் எழுதியிருப்பாரு. இவரு சிலபஸ்ல இருக்காருங்க. இவர்னாலதான் வந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் அதிகத்தையும் வருது. அதே இல்லாம வந்து இலக்கணத்திலையும் அந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க சுருங்கிய காய் கேட்டிருக்காங்க. சுருங்கிய காய்னா சூம்பல். அழுகல்னா என்ன, அழியல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க கமெண்ட்ல. தேரைக்காய்னா என்ன, அள்ளிக்காய்னா என்ன, அதே ஒல்லிக்காய்னா என்ன, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரியான தமிழ் சொல் கண்டறிக. ஏன்சியன்ட் லிட்ரேச்சர். ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா என்ன வரும்? ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். அப்ப காப்பி இலக்கியம்னா என்ன சார்? காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். அதுவே வந்து பக்தி இலக்கியம் என்ன சார் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷனல் லிட்ரேச்சர். அதுவே வந்து நவீன இலக்கியம்னா மாடர்ன். ஓகே, கலைச்சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பிலோசிபர். பிலோசிபர்னா என்ன வரும்? மெய்யியலாளர். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ரெனைசன்ஸ் அப்படின்னா என்ன வரும்? மறுமலர்ச்சி. ரிவல்யூஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. 84 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து மறுத்து கூடாம உடன்பட்டு கூறியிருக்காங்க. அப்ப இது என்ன விடை அப்படின்னா நேர் விடை. சரிங்களா? சுட்டு விடை எப்படி வரும்? பேருந்து நிலையம் எங்கு உள்ளது? அந்த பக்கத்தில் உள்ளது, இந்த பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்றது சுட்டு விடைக்கு வரும். வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா நீ ஊருக்கு வருவாயான்னு கேட்டா வாராமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து கொஸ்டினா கேட்கறது நம்மகிட்டயே. சரிங்களா? மறைவிடை. நீ கடைக்கு போவையான்னு கேட்டா கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லி மறுத்து கூறுறது.
இப்போ இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம்னா என்ன, கானகம்னா என்ன? கனகம்னா என்ன வரும், கானகம்னா என்ன வரும் கண்டுபிடிச்சலாமா? ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கனகம்னா பொன். கனகம்னா பொன்வண்ண நீர்நிலைன்னு சொல்லி வந்துச்சுல. அதுவே கானகம்னா என்ன வரும்? கானகம்னா காடு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அழகு இருபொருள் தருக. அழகுக்கு இருபொருள் தருக. ஆன்சர் கண்டுபிடிங்க. அழகுனா என்ன வரும்? வனப்புனாலும் அழகு, அணினாலும் அழகுதான். அப்போ வந்து என்னது ஆன்சர்? வந்து ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். திங்களுக்கு எது ஆன்சரா வரும்னு பாருங்க. கிழமை சூரியனா, சந்திரன் சூரியனா, சந்திரன் மாதமா, நிலவு அறிவா? ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சந்திரன் மாதம் தான் வரும். இருபொருள் சுட்டுக. பார். பாருங்கிறதுக்கு எது வந்து இருபொருட்களா வரும்? ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்னா பார்த்தல், பார்னா உலகம். தாரணி அப்படின்னாலும் உலகம் தான். தாரணி அப்படின்னாலும் உலகம் தான். சரிங்களா? பறவைனா என்ன? இந்த பறவைனா என்ன? இந்த பறவைனா கடல் வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மைங்கிறது எந்த இடத்துல வரும்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும். வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத் தருகிறது. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். கவிதைக்கு நன்மை தரும். இந்த கவிதைக்கு நன்மை தருங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து எடுத்தோன்னு கட் பண்ற மாதிரி இருக்கு. கல்வி ஒருவருக்கு உயர்வு தரும் அப்படின்னா இங்க சரியா வரும். அப்போ புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் படிச்சாதான் இதுக்கெல்லாம் ஆன்சர் போட முடியும். இங்க பாருங்க, மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். அப்போ இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா வந்து வருது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. இதுல எது சரியான வினாச்சொல் அமைந்திருக்கு பாருங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? அப்ப இதுதான் சரியான வினாச்சொல். தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அப்போ இதை படித்துட்டு வினாவா மாத்தணும். பூங்கொடி தன் தோழியுடன் ஏன் சென்றாள்? இது ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன இருக்கு? பூங்கொடி எந்த பள்ளிக்கு சென்றாள்? அதுவும் அங்க கேட்கவே இல்லை, ஸ்டேட்மெண்ட்ல இல்லை. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? காலையில் பேருந்தில் ஏறி சென்றாள். அப்ப இதுதான் வந்து கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அந்தோ என் செல்லும் பறி போயிற்றே. இதெல்லாம் என்னன்னா உணர்ச்சி தொடர்ல வரும். இது வந்து உணர்ச்சி தொடர்ல வரும். இது எப்படி நடந்தது? அப்ப இதுதான் வந்து வினாத்தொடர். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டறிக. அப்போ வேர் சொல்னாவே என்னவா இருக்கணும்? கட்டளை சொல்லா இருக்கணும். அப்ப இதுல இருக்கிறதுல எது கட்டளை சொல்லா இருக்குன்னு மட்டும் பாருங்க. உறங்கு, உறங்குதல். உறங்குங்கிறது என்னவா இருக்கு? கட்டளை சொல்லா இருக்கா? அப்போ இதுதான் வந்து வேர் சொல். உறங்குதல்னா என்ன சார்? உறங்குதல்னா தொழில் பெயர். ஏன்னா தல் அல்லுங்கிறது என்னது? தொழில் பெயர் விகுதியில். அப்ப தல் அல்லுங்கிற தொழில் பெயர் விகுதியில் வந்தாலே என்ன வரும்? அங்க வந்து உறங்குதல் தொழில் பெயர்னு வந்துடும். சரிங்களா? இதோட இந்த வீடியோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.